ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை நம்ம கற்றுத்தரணும்னு விரும்புகிறாரு. என்னோடு கூட சேர்ந்து நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏற்கனவே இந்த வசனத்தை ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி நம்ம எபிசோடில் பார்த்துருப்போம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறபடி திரும்பவும் இந்த வசனத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் எல்லாத்துக்கும் மேலாக. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்டை பரிசுத்தாவினர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். மனுஷனை பார்த்து நம்ம மண் என்பது ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதில் தான் சொல்கிறாரு, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருக்கும். மனுஷன் நிறைய பிளான்ஸை போட்டு வச்சுருப்பாயா, ஆனால் என்ன பிளான் நடக்கும், என்ன பிளான் கடைசியில் எண்டுக்கு வரும்னா கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். இட் இஸ் த லார்ட்ஸ் பிளான் தட் வில் ப்ரிவைல். இட் இஸ் த லார்ட்ஸ் வில் தட் வில் ப்ரிவைல் இன் ஆர் லைஃப்ஸ். அதுதான் நமக்கு ஆசீர்வாதங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியரே, அன்பு பிள்ளைகளே, ஊழியம் செய்கிறவர்களே, இது எனக்கும் சேர்த்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்குள்ள நிறைய பிளான்ஸ் இருக்கும். நம்ம எல்லா பிளானும் இன்னைக்கு போட்டு வச்சுட்டு இருப்போம். It is a funniest part today which is happening over all the world. என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருப்போம். நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பென் எல்லாத்தையும் பிளான் பண்ணிடுறேன், நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணிடுறோம். இப்படி தான் இருக்க போது. வாலிபர்கள் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, வாலிப நாட்களில் இருக்கும் போது கண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க கூட தான் வாழ்க்கை இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் பிளான் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் தேவ சமூகத்துக்கு கொண்டு போயிட்டு, ஏசப்பா இதுதான் உங்கள் சித்தமாக இருக்கணும்னு அப்படின்னு ஏசப்பாவே கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம மாறிட்டோம். Which is the funniest part happening today in the churches. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் த லார்ட்ஸ் வில் தட் வில் ப்ரிவைல். கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் தான் நடக்கும் அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களை அவர் ஆஸ்வதிக்காமல் இருக்கவே மாட்டாருங்க. ரீசன்ட் டேஸாக பரிசுத்த ஆவியானவர் அதுக்குள்ளே நடத்திட்டு இருக்கிறாரு. என்ன ஒரு காரியம்னா, ஏசப்பா மட்டும் உங்கள் வாழ்க்கை குறித்து, என் வாழ்க்கை குறித்து சந்தோஷப்பட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது போல ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன்னு சொல்கிறேன். ஏசப்பா மட்டும் பெண்ணை குறிச்சோ இல்லை உங்கள் சத்தத்தை கேட்டிருக்கிற உங்களை குறிச்சோ அவர் உங்கள் வாழ்க்கையை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இந்த உலகத்திலேயே எங்கேயுமே இருக்க முடியாது. ஏன்னா உங்கள் மேலே அவர் அவ்வளோ பிரியமாயிருவார். காரணம், என் பிள்ளை என்ன ஆசைப்படி நடந்துட்டு இருக்கிறான், என் பிள்ளை நான் சொல்கிறபடி நடந்துட்டு இருக்கிறான், நான் போட்ட பிளான் படியே என் பிள்ளை போயிட்டு இருக்கிறான். அதனால இவன் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான், இவன் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருவார். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையில் அது கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். இன்னைக்கு நம்ம நிறைய பிளான்ஸ் போட்டுட்டு இருக்கிறோம். தப்பு கிடையாது. தாவீது பைபிளில் ஒரு அழகான வர்ஷிப் லீடர். அவர் நமக்கு என்ன சொல்லி தர்றாருன்னா, எதை பண்ணாலும் கர்த்தர்கிட்ட கொண்டு போய் முதல்ல அவர்கிட்ட என்கொயர் பண்ணு, அவர்கிட்ட கேளு, இது கரெக்டாக தப்பா ஆண்டவர், இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கேளு. ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 2 சாமுவேல்லாம் வாசிச்சிங்கன்னா, எங்கே போனாலும் தேவன்கிட்ட முதல்ல போயிட்டு என்கொயர் பண்ணுவார். ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய போகிறேன், கரெக்டாக தப்பா, கர்த்தர் சொன்னாதான் அந்த காரியத்தை செய்வார். இன்னைக்கு அப்படி செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்புமே, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைய பிளான்ஸ் நான் எடுக்கிறேன் ஆண்டவரே, திருமணத்தில் காரியமாக இருக்கலாம், என் பிள்ளையினுடைய காரியமாக இருக்கலாம், என் ஊழியத்தில் இருக்கலாம், ஆனால் என்னவா இருந்தாலும் எனக்கு உங்கள் ஆசை நிறைவேறணும்ப்பா, என் ஆசையெல்லாம் காட்டிலும் உங்கள் சித்தம், நீங்கள் என்னை குறித்து சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை சமாதானத்தோடு நடத்தி அவங்கள போல ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததியே இல்லாதபடி கர்த்தர் அப்படி அபரிவிதமாக அவங்களை ஆஸ்வதிப்பார். எப்போ தெரியுமா? கர்த்தருடைய யோசனை, அந்த பிளான்ஸு, அவருடைய சித்தம் நிறைவேறணும், அந்த ஆசை உங்களுக்குள்ள இருக்கும் போது கர்த்தர் உங்களை மென்மையிலும் ஆஸ்வதிப்பார். அப்போ பிளஸட் டே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம்? உங்கள் சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. லெட் த லார்ட்ஸ் வில் ப்ரிவைல் இன் மை லைஃப். தீர்மானம் எடுத்து பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். God bless you.